இங்க ஒருத்தன் அவனோட பாஸுக்கே தெரியாம ஒரு கிளாசெட் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அதை தெரியாம அதை தூக்கிட்டு போய் ஒரு வீட்டுல டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்ப அந்த டோரை திறந்து பார்த்தா இவன் அந்த வீட்டு பெட்ரூம்ல இருக்கான். சோ யாரும் பார்க்காத நேரமா பார்த்து வெளியே போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு நீ யார் இல்லாதால இங்கே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போனதும் இவனுக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட்டு அவன் பிளேட்டை கழுவும் போது அவங்க யூஸ் பண்ணி வச்ச பாத்திரத்தை சேர்த்து கழுவி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த கிளாசெட்டோட பின்னாடி பக்கத்துல ஒரு டோர் ஒன்னு செட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன இடத்தை ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிடுறான். சோ டெய்லி அவங்க தூங்குற நேரத்துல வெளியே வந்து இவன் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறான். இதே மாதிரி மாச கணக்குல அங்கேயே தங்கி இருந்து வெளியே வந்து சாப்பிடுறது, பெட்ரூம் கிளீனா வச்சுக்கிறது, கிச்சனை கிளீன் பண்ணி வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இதை டெய்லி நோட் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டோட லேடி இந்த கிளாசெட் வந்ததுல இருந்தா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அது இவங்களோட அண்ணனோட ஆத்மாவா இருக்குமோன்னு தப்பா நினைச்சு அந்த கிளாசெட் கூட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட அண்ணன் சின்ன வயசா இருக்கும் போது இந்த கிளாசெட் குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும் போது இறந்து போயிருப்பாரு. ஒரு நாள் இவன் எப்பயும் போல பாத்ரூம் போறதுக்காக வெளியே வரான். அப்ப அதே நேரமா அந்த வீட்டு பொண்ணு வெளியே வரும்போது இவனை பாத்துடுறா.